ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் உடைய அஃபீஷியல் ஆன்சர்க்கோட அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதுமே இன்றைக்கி 10th மாணவருடைய ஃபஸ்ட் டே உடைய வேல்யூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ அனைத்து ஆசிரியர்களுமே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 15 தான் திருத்த போகிறாங்க. இன்றைக்கி சிஎஸ்ஓக்கள் மட்டும் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து தமிழ், மேக்ஸ், சயின்ஸ் உடைய அஃபீஷியல் ஆன்சருக்கு வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், லிங்க்கை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷ் உடைய அஃபீஷியல் ஆன்சர் கீ கொடுத்துருக்கோம். செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மதிப்பெண் எவ்வளோ உண்டு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷை பொறுத்தளவுக்கு ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரியை தவிர்த்து நீங்கள் ஓனாக எழுதக்கூடிய விடைகள் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் கிராமர் பார்ட் இருக்குது. நம்முடைய இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ண மாதிரி நிறையா ஆன்சர்ஸ் எழுதியிருப்பீங்க, ஓனாகவே எழுதியிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு வினாக்களுக்குமே என்னென்ன ஸ்டெப் எழுதணும், எத்தனை ஹிண்ட்ஸ் எழுதணும், எத்தனை பாயிண்ட் எழுதணும், எந்தெந்த கேரக்டர் எழுதுனா பேராகிராஃப் கொஸ்டினுக்கு முழுமையான மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்ளிமெண்ட்டில் ஒரு 8 மார்க் கொஸ்டின் வருது. அதுக்கெலாம் வந்து நம்ம எத்தனை பாயிண்ட் எழுதணும் அப்படிங்கிற பற்றி ஒரு டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. அது அல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸில் வந்து 7வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் இருக்குது. எஸ்கிமோ, இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எழுதினாலும் ரைட்டு தான், ஆப்ஷன் டி எழுதினா ரைட்டு தான். எஸ்கிமோஸ் எழுதினா ரைட்டு தான், எஸ்கிமோ அப்படின்ற ரைட்டு தான். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 13க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ அல்லது ஆப்ஷன் பி. அட்டன்ஸ் போட்டால் ரைட்டு தான், அட்டண்டன்ட் போட்டால் ரைட்டு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 18 நீங்கள் எழுத முயற்சி செய்திருந்தால் உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கிடைக்கும். வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி ஃபாருக்கு பதிலாக ஃப்ராங்க் சாரி ஃபார்னு இருக்குது. ஸோ இந்த கேள்வி நம்பரை போட்டாவே உங்களுக்கு 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. வேறு எதுக்குமே கிரேஸ் மார்க்லாம் வந்து கொடுக்கல. 46 பி கொஷினுக்கு வந்து கேட்டாங்க. அந்த டெம்பஸ்ட் ஸ்டோரியில் வந்து அலோன்ஸா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கெலாம் மதிப்பெண் வந்து கொடுக்கல. ஸோ உங்களுக்கு முழுமையாக மதிப்பெண் கொடுக்குறதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு ஆன்சர் கீழே தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இதனுடைய பிடிஎஃப் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஸோ யாராவது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஆச்சு 10th இங்கிலீஷில் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுப்பீங்க அப்படி கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. ஸோ லாங்குவேஜ் சப்ஜெக்டில் வந்து முழுமையாக சென்டம் போடுவாங்களாண்டா ஒரு சில மாணவ மாணவிகள் சூப்பராக பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணும்போது உங்களுக்கும் முழுமையாக மதிப்பெண் வந்து கிடைக்கும். ஸோ நல்லபடியாக ஆன்சருக்கெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 5 பாடங்களையுமே நீங்கள் ஆன்சர் கீயை மட்டும் செக் பண்ணிட்டீங்கன்னா எப்படி எக்ஸாம் எழுதிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.